வெல்கம் டு ஆடிஸ் தமிழ். ஸோ நாம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம ஸ்லைம் கிட் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீக் வந்து நம்ம நெயில் ஆர்ட் கிட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெயில் ஆர்ட் கிட்டில் வந்து கிட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதாவது நம்ம சேனலில் பார்க்குறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற கிட்ஸாக நிறைய பேர் இருக்கீங்க. அப்படிங்கிறனால தான் நான் வந்து கிட்ஸ் யூஸ் பண்ண நெயில் ஆர்ட் கிட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி நான் வந்து எடுத்தேன். ஸோ அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிறத நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கேன். அது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நெயில் ஆர்ட் கிட் வந்து என்னது அப்படின்னா வந்து இதுதான். ஸோ இது வந்து இந்த நெயில் ஆர்ட் கிட் வந்து யூஸ்வலாக நீங்கள் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஃபேன்சி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த நெயில் ஆர்ட் கிட் வந்து இப்போ ஓரளவுக்கு எங்கே பார்த்தாலும் இந்த நெயில் ஆர்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கினதுலேயே ரொம்ப சீப்பான நெயில் ஆர்ட் கிட். கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து நான் சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் ஷாப்ஸுக்கும் ஆன்லைனுக்கும். நான் ஆன்லைனில் வாங்கினேன்றதுனால கண்டிப்பாக நான் ப்ரைஸை வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த நெயில் ஆர்ட் கிட் வந்துட்டு ஒரு சைனா ஐட்டம் அப்படின்றதால் வந்துட்டு பின்னாடி ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சைனீஸில் தான் கொடுத்துருக்காங்க. கிளியராக எனக்கு தெரியல இது வந்து எப்படி பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த நெயிலை வந்து எப்படி ஒட்ட போகிறேன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து க்ளூ மாதிரி எதுவுமே கொடுக்கல எனக்கு. பட் இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணுவோம். அண்ட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். இந்த நெயில் ஆர்ட் கிட்டில் வந்துட்டு ஒரு நெயில் பாலிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸோட குவாலிட்டி வந்து புவர்னு சொல்லுவேன். அவுட் ஆஃப் 5 ஸ்டாருக்கு 1 ஸ்டார் தான் நான் கொடுப்பேன். அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸோட குவாலிட்டி வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அது தவிர்த்து வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நெயில் ஆர்ட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர் வீல் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த நெயில் ஆர்ட் கிட்குள்ளே இருந்துச்சு. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபைனல் ரிசல்ட் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் இந்த கிட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எனக்கு இந்த கிட் பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. நம்ம இன்றைக்கி வாங்கினாலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப சீப்பான கிட் வந்து இதுதான் இருக்குல்ல சீப்பான கிட். இருந்தாலுமே எனக்கு இந்த கிட் பிடிக்கல. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து நான் என்னென்னலாம் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரோஸ் சொல்லிட்டு அப்புறம் தான் கான்ஸ் சொல்லுவேன். ஆனால் இந்த தடவை நான் கான்ஸ் நிறைய இருக்குது இந்த கிட்டில் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் எல்லாத்தையுமே நான் வந்து கான்ஸ் ஃபஸ்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ இல்லை. ஏன்னா ஃபேக் நெயில்ஸ் ஒட்டுறதுக்கும் சரி இல்லை குட்டி குட்டியாக வந்து சாம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நெயில்ஸில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அது ரெண்டுமே ஒட்டுறதுக்கு க்ளூ வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன அது பேர் டூத் பிக் மாதிரியாவது கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த சின்ன சின்ன சாம்ஸ்லாம் எடுத்து ஒட்டுறதுக்கு. அந்த மாதிரி கூட அவங்க எதுவுமே கொடுக்கல. அண்ட் இதோட குவாலிட்டி நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இந்த ஃபேக் நெயில்ஸோட குவாலிட்டி காமிச்சிருப்பேன். ஒஸ்ட்டு அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த இது. அண்ட் நான் லாஸ்ட்டாக வந்து நெயில் பாலிஷ் இருக்குது தெரியுமா, அதில் நெயில் பாலிஷ் கொடுத்துருந்தாங்க. நான் அது ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக அது வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப அந்த அளவுக்கு பார்க்க ரொம்ப ஷைனியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு அந்த நெயில்ஸில் போடும்போது அப்படியே கோல்டிஷ் கலரில் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டியில் அந்த நெயில் பாலிஷ் இல்லை. அப்படிங்கிறப்போ எனக்கு அதுவுமே ரொம்ப 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 டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ டோட்டலி எனக்கு இந்த கிட் வந்து பிடிக்கலை. ஸோ இதில் இருக்கிற நான் ஒரே ஒரு ப்ரோஸ் வந்து இதில் ஒரு ப்ரோ இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா அவங்க அந்த சாம்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்களா, அந்த சுற்றி அந்த வீல் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்துருப்பீங்க, கலராக இருந்துச்சுல. அது வந்துட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு. அது நிஜமாகவே குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வந்த கிட்டில் நீங்கள் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணலாமே தவிர மற்றபடி இது எதுவுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. வேஸ்ட் ஆஃப் மணி. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற நெயில் ஆர்ட் கிட் வந்து இதுதான். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக கிட்ஸ் நெயில் ஆர்ட் கிட்னு போட்டப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் காட்டலை எனக்கு. அப்படி காட்டினாலும் ஒரு சிலது வந்து ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்ட்ரீம்
1500க்குலாம் வந்து பெரிய பெரிய கிட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம அஃபோர்டபுள் ரேஞ்சில் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றனால நான் இந்த நெயில் கிட் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது நெயில் கிட் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து ஆக்சுவலாக ஐ ஷேடோஸோடு வருது. அண்ட் அந்த கிட் பேர் அதுதான் பட்டர்ஃப்ளை ஐ ஷேடோ செட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அண்ட் இது கூட ஃபேக் நெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான அந்த ஒட்டுறதுக்கான அந்த க்ளூ எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஒருவேளை அந்த நெயில்ஸ்லேயே ஸ்டிக்கர் இருக்குமான்னு எனக்கு என்னன்னு தெரியல. அதை வச்சு ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பாக இது என்ன அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. போத் சைனீஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிட்டில் இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ பேலட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபேக் நெயில்ஸை வந்து ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. டபுள் சைட் ஸ்டிக்கர் இது வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர் கொடுத்துருந்தாங்க. கோல்டு கலரில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று, அப்புறம் ரெட் கலரில் நெயில் பாலிஷ். எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் அதோடு வந்துட்டு ஃபேக் நெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் இந்த நெயில் கிட்டோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இது நீங்கள் இப்போ தான் வந்து நெயில் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிட்டை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. க்ளூ போட்டு ஒட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இவங்க வந்து சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸை கட் பண்ணி நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நெயில்ஸை அட்டாச் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருந்தாங்க. நெயில்ஸை வந்து ஈஸியாக வந்து இதில் அட்டாச் பண்ண முடிஞ்சதுனால. ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த நெயில் அதுக்கு அவங்க கொடுத்துருந்த நெயில் பாலிஷ் வந்து நிஜமாகவே வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான நெயில் பாலிஷ் தான். நல்லாவே வந்துட்டு அந்த பிக்மெண்டேஷன் வந்து அதில் வந்து தெரிஞ்சுது. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே அவங்க கொடுத்துருந்த அந்த பிங்க் கலர் கிளிட்டர் போட்டோம். ஆனால் அதுக்கு மேலே திரும்ப அந்த நெயில் பாலிஷை மேலே அடிக்கும்போது அது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு இந்த ஃபினிஷுமே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கிளிட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் இருக்கட்டும், ரெண்டுமே வந்து குவாலிட்டி, நம்ம குவாலிட்டின்னு சொல்லும்போது அந்த குவாலிட்டி வந்து ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டி வந்து சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க கொடுத்தது இந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. அந்த அதில் அவங்க மேலே ஏற்கனவே டெக்கரேஷன் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் கான்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, இல்லை அவங்க கொடுத்துருந்தாங்களே ஐஷேடோ கிட்ட, அதுக்கு எதுக்குப்பா நீங்கள் அதை கொடுத்தீங்க? அந்த ஐஷேடோ கிட்ட அதை கொடுக்காமலே இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை 4 கலர் 5 கலரில் கொடுத்துருந்தாங்க. எதை எடுத்து கையில் தேய்ச்சாலும் எல்லாம் ஒரே கலரில் தெரியுது. ரொம்ப சாக்கியாக இருக்கும். சில பவுடர்ஸ்லாம் இப்போ பேபி பவுடர் வந்து நம்ம அடல்ட்ஸ் வந்து நம்ம பேபி பவுடர் போடணும் ஃபேஸில் அங்கங்கே திட்டாக நிற்கும் தெரியுமா? அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஐஷேடோ வந்து ஸ்கின்ல போட்டு அங்கங்கே திட்டாக ஒரு மாதிரி நிற்கிது. நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. பிக்மெண்டேஷன் சுத்தமாக இல்லை. எந்த கலர் நம்ம கண்டுபிடிக்கணும், எல்லாம் ஒரே கலரில் இருந்த மாதிரி இருக்குது. எதுக்கு அந்த கொடுத்தாங்கன்னே தெரியல. அது வேஸ்ட்டு. சத்தியமாக தூக்கி குப்பையில் தான் போடணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதில் பிடிக்காததுன்னா அந்த ஐஷேடோ கிட் மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிட் போகலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த கிட்டு தான். ஸோ இந்த கிட் தான் நம்ம இன்றைக்கி வாங்கினதுலேயே பெரிய சைஸ் நெயில் ஆர்ட் கிட்ட. சீரியஸ்லி பெரிய சைஸ் நெயில் ஆர்ட் கிட் நம்ம வாங்கினதுலேயே. இந்த பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. நான் கொடுத்துருக்காங்க 3 நெயில் பாலிஷ் பாட்டில், ஒரு மேனிக்யூர் ட்ரே, ஒரு சாஃப்ட் நெயில் செப்பரேட்டர், ஒரு செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ், க்ளூ டியூப்,
3 sheets of nail stickers, 2 sheets of body tattoo stickers, 4 cotton swabs and detailed instructions. சரி ஓகே, இது வந்து ஏக்தா அப்படின்ற ஒரு பிராண்டோடது. இது இந்த நெயில் ஆர்ட் கிட் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு வந்து நான் சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். பாக்ஸ்குள்ளே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க சைஸை பார்த்தா கண்டிப்பாக இது வந்துட்டு அதை ரெண்டை விட இன்னும் இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எதனாலும் நம்ம வந்து சைஸை பார்த்து இடப்படக்கூடாது. அண்ட் இப்போ நம்ம இதை போயிட்டு செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த கிட் கூட என்னெல்லாம் வருதுன்னா, நெயில்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கான செப்பரேட்டர், அப்புறம் நெயில்ஸ் மேலே ஒட்டுறதுக்கான அந்த ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் கையில் ஒட்டுறதுக்கு டேட்டூஸ், அது வந்து 2 ஷீட் டேட்டூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எக்ஸசிவாக நெயில்ஸில் வந்து நெயில் பெயின் ஒட்டிச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நெயில்ஸை ஒட்டுறதுக்கு க்ளூவும் ஃபேக் நெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அது தவிர்த்து வந்து 3 கலரில் வந்துட்டு நெயில் பாலிஷ் கொடுத்துருந்தாங்க. இப்போ கடைசியாக நம்ம பார்த்த நெயில் ஆர்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோ வந்து என்ன சொல்வேன்னா, நான் அந்த நெயில் பாலிஷை தான் வந்து சொல்வேன். 3 கலர் கொடுத்துருந்தாங்க. 3மே நல்ல வைப்ரண்ட் கலர்ஸ், நல்லா பளிச்சுன்னு தெரிகிற கலர்ஸ், மேட் ஃபினிஷ், நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, அந்த நெயில் பாலிஷ் அது கொடுத்துருந்த க்ளூ நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினச்சேன். ஹெவியாக இல்லை, இப்போ நான் வியர் பண்ணிக்கிறது எனக்கு ஃபீலே ஆகலை. அந்த அளவுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து அவங்க கொடுத்துருந்த அந்த டேட்டூ, இதுவுமே நம்ம டார்க் ஸ்கின்னுக்கு போட்டால் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் நல்லா பாப் அவுட் ஆகுது. இந்த என் ஸ்கின்னுக்குமே நல்லா பாப் அவுட் ஆக தான் செய்யுது. அது தவிர வந்து இப்போ தான் நீங்கள் வந்து நெயில் ஆர்ட் போட கற்றுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ஸ்பாஞ்சஸ், அதாவது அங்கங்கே நம்மளுக்கு நெயில் வந்து அந்த நெயில் ஆர்ட்டுக்கு அந்த நெயில் பாலிஷ் வந்து அங்கங்கே ஆயிஷை துடைக்கிறதுக்கான ஸ்பாஞ்சு, அப்புறம் அந்த ஃபிங்கர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கான செப்பரேட் பண்ணி ஒன்று கொடுத்துருந்தாங்களா, அது எல்லாமே வந்துட்டு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லேயே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு பிகினராக நம்ம பண்ணும்போது இதெல்லாம் செய்யும்போது நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இதில் கான்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை தான் சொல்லுவாங்க. எதுக்கு அவ்வளோ பெரிய பாக்ஸ்? சத்தியமாக தெரில. எதுக்கு அவ்வளோ பெரிய பாக்ஸுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அவ்வளோ பெரிய பாக்ஸில் வைக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் பெரிய அந்தளவு கிட்லாம் அவங்க எதுவுமே தரலை. சத்தியமாக தரலை. எதுக்கு அவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரில. அண்ட் அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு, அவங்க கொடுத்துருந்த இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு, இதில் நெயில் ஆர்ட்டுக்காக கொடுத்துருந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து சரியாகவே வந்துட்டு ஒட்டலை. அதுக்கு பதில் நம்ம ஒன்று பார்த்தோம் தெரியுமா, ஃபஸ்ட்டு நெயில் ஆர்ட் கிட்டில் வந்துட்டு பாப்கார்ன் அப்படின்னு கொடுத்த நெயில் ஆர்ட் கிட் ரெண்டுலேயுமே வந்துட்டு அந்த சார்ம்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெயில்ஸில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுற மாதிரி. அது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இதில் கொடுத்துருந்தா. ஆனால் அதுக்கு பதில் ஸ்டிக்கரை கொடுத்தாங்க. ஸ்டிக்கர் வந்து செட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. அவங்க கொடுத்துருக்க அந்த கலருக்கு அந்த இதை ஒட்டும் போது அவ்வளோ பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு அது பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. அப்புறம் நெயில்ஸ் வந்து கரெக்டாக 10 தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 10. ஸ்பேருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 6 ஒரு எக்ஸ்ட்ரா அட்லீஸ்ட் 2 எக்ஸ்ட்ரா அது கூட கொடுக்கலாம். 12வது கொடுத்துருக்கலாம். அப்படியே கூட கரெக்டாக 10. சப்போஸ் ஏதாவது ஒன்று பிரேக் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்பேர் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுருக்காங்க, இவ்வளோ காஸ்ட் இது பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 10 நெயில்ஸு இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 5 நெயில்ஸாவது எக்ஸ்ட்ராவாக ஸ்பேரை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது வந்து அவங்க வைக்கல. எனக்கு அது வந்து எனக்கு அது அட்டாச் பண்ணும்போது ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நெயில் சைஸ் வந்து வேரி ஆகும். அப்படிங்கிறப்போ அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேர் நெயில் கொடுத்தா தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அது வரைக்கும் வந்துட்டு ப்ரோஸாக இருக்கட்டும் கான்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து 50-50 தான் சொல்வேன். ஸோ இந்த கிட்ட வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் வாங்கலாம்.
இல்லைனா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்வேன். நான் வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இந்த கிட்டை அப்படின்னு வந்து நான் சொல்லவே மாட்டேன் இந்த கிட்டை பற்றி. ஏன்னா அந்த 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 பாக்ஸை பார்த்து நான் வந்துட்டு எதிர்பார்த்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அது எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. இது வந்து என் பர்சனல் ஒப்பீனியன். அதை வந்து எனக்கு தான் ஃபுல்ஃபில் பண்ணல. பட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரிவ்யூ வந்து அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் போய் எண்டு கார்டு பார்க்கலாம். எனக்கு தெரியும் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ப்ரெசென்ட்லி இப்போ வந்து சேல் ஆஃபர்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஃப்ரீபீஸ், அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸில் டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நிறைய வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாட்டர்டே சண்டே சேல் போகிற மாதிரி இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் அந்த இன்ஸ்டாகிராம் ஜுவல்லரி ஷாப்பை நீங்கள் யாரும் விசிட் பண்ணல அப்படின்னா இந்த கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நெயில் ஆர்ட்ஸ் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலாக நெயிலை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் வந்து ஒரு நெயில் ஆர்ட் விரும்பி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் நெயில்ஸ் வந்து மேக்ஸிமம் நெயில் பாலிஷ் போடாமல் இருக்கும். அண்ட் நெயில்ஸ் வந்து ட்ரிம்டாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே நெயில்ஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் எந்த வேலைனாலும் எனக்கு ஓடும். இல்லைனா வந்துட்டு எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. நெயிலில் ஏதாவது ஒட்டி இருந்தால் கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நான் மேக்ஸிமம் நெயில்ஸை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் நான். அதனால் நான் நெயில் ஆர்ட் போட மாட்டேன். பட் இருந்தாலும் நம்ம சேனல் நெயில் ஆர்ட் விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றக்காக தான் இதை எடுத்து நான் பண்ணவே செஞ்சேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக் நம்ம சேனலுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான். தேங்க்யூ.